ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் கூட ஜெயன் ட்ரப்பட் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த பெரிதான அற்புதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் உதயகுமார். நான் என்னுடைய தகப்பனார் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். என்னுடைய தாயார் அதே போல ஆண்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படிப்பட்டதான குடும்பத்தில் எனக்கு 3 மூத்த சகோதரிகள். அப்பொழுது என்னுடைய தாயார் அவர்கள் ஜெர்மனினார்கள். அவர்கள் 4வது பிறக்க போகிற இந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி என்னுடைய அப்படியாய் ஜெபத்தோடு கூட ஒப்பு கொடுத்தலோடு கூட இருந்த சூழ்நிலையில் நான் 4வதாக இந்த குடும்பத்தில் பிறந்தேன். பிறந்து வளர்ந்த வேலைகளில் என்னுடைய குடும்பத்தில் அதிகமான ஜெபம், வேத வாசிப்பு, ஆலய ஆராதனைகளில் அதிகமாய் பங்கு பெறுதல், இதை குறித்து ரொம்ப வலியுறுத்துவார்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற நேரங்களிலே ஒரு வாழ்க்கை, ஆனால் வெளியில் உலகத்தில் வந்த வேலைகளிலே வேறொரு வாழ்க்கை, இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில 9வது படிக்கும் போது புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு நான் அடிமையானேன். அதை தொடர்ந்து வாழ்க்கையில அது பல காரியங்களை என்னிடத்துல சொன்னாலும் கூட நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை. என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 35வது ஆண்டு காலங்களில கர்த்தர் என்னை சந்தித்தார். எப்படி சந்தித்தார் என்பதை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே திருமணமான வாழ்க்கை நன்றாய் நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள், இப்படி பல காரியங்கள். என்னுடைய மனைவி படித்திருந்தார்கள், அவர்களும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி சூழ்நிலைகளிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அவர்கள் உடனே எதிர்த்து ஒரு வாரத்தை வைப்பார்கள். இப்படி சமாதானம் இல்லாத சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாய் நான் மதுரையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த குடும்ப சூழ்நிலைகளிலே என்னால் சமாதானமாக இருக்க முடியவில்லை. இரவு வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வருவேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுமோ, சண்டை வந்து விடுமோ என்று சொல்லி எல்லாரும் படுத்த பிற்பாடு மெதுவாக வருவேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே திடீரென்று சொல்லி என் மனைவியின் இடத்துல ஒரு மாற்றம். அவர்கள் எதிர்த்து பேச முடியாதபடிக்கு, வாதத்தை தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு ரொம்ப மிக அமைதியாக இருந்தார்கள். எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் இதற்கு இப்படி அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி எனக்குள்ளே கேள்வி. பிற்பாடு நான் அவளிடத்துல பேசினேன். என்ன அமைதியா இருக்கிறார், எதெல்லாம் வாதம் பண்ணுவாயே என்று சொல்லி சொன்ன வேலைகளிலே அவள் சொன்னால், நான் இந்த லஞ்ச் டைம் ப்ரேயர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு நான் போனேன். அந்த நரிமேட்டில் பாஸ்டர் ஏஜி சர்ச்சில் பாஸ்டர் அருள் இருந்தார்கள். அவர்கள் சில ஆலோசனைகளை என்னிடத்துல சொன்னார்கள். நீங்களும் வாருங்கள் என்று சொன்னார். நான் மதுரையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். மதியானம் 12 to 1 எனக்கு லஞ்ச் டைம். அந்த நேரங்களில் நான் டெலிவிஷன் போட்டு நான் போன வேலைகளிலே பாஸ்டரை நான் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரோடு கூட சில நிமிஷங்கள் தான் நான் பேசினேன். சில ஆலோசனைகளை கர்த்தர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாற்றம் தேவை, சமாதானம் தேவை. அது வேறு எங்கேயும் கிடைக்க முடியவில்லை. புகைப்பிடிக்கிறதுனால, போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் நன்றாய் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையை அடைந்த தினத்திலே முழந்தாள் படிக்கிட்டு அவர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆனாலும் கூட பாருங்கள், அவரோடு பேசி நான் வெளியே வந்த வேலைகளிலே ஓரிப்பாளையத்தில் நின்று ஒரு புகைப்பிடிப்போம் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் அங்கே நான் என்னுடைய வாகனத்தை நிறுத்தவில்லை. பிற்பாடு சிம்மக்கல்ல அதே போல என்னுடைய வாகனத்தை நிறுத்தவில்லை. பிற்பாடு மதுரை அந்த கேட்ல அந்த கடையில ஒரு புகைப்பிடித்துக் கொண்டு உள்ளே செல்வோம் என்று சொல்லி நினைத்தேன். அங்கேயும் நிற்பாட்டவில்லை. கிட்டத்தட்ட 21 வருஷ பழக்க வழக்கங்களை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே மாற்றினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். பிற்பாடு கர்த்தர் அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், 7 வாரங்கள் சபைக்கு வாரங்கள் என்று சொன்னார். தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஆனால் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் ஒரு நாள் மாறவே மாறலை.
அதை குறித்து என் உள்ளத்துல ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் படுத்து நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே இந்த பழக்க வழக்கம் மாற மாட்டேங்குது, புகைப்பிடிக்கிற பழக்கத்தை மாற்றினேன், மது அருந்துகிற பழக்கத்தை மாற்றினேன், முரட்டு சுபாவங்களை மாற்றினேன், இவைகளெல்லாம் மாற்றின தேவன் இதை மாற்ற நீர் வல்லவர் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து இந்த நாளிலும் எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி நான் ஆலை ஆராதிக்க போன வேலைகளில அங்க பாடல் நடந்தது, ஆராதனை முடிந்தது, செய்தி வேலை வந்தது. வந்த உடனே பாஸ்டர் சொன்னார், எபேசியர் 4:29 திருப்புங்கள் என்று சொன்னார். அதை திருப்பின வேலைகளிலே கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள் என்று சொல்லி 4-5 ஆலோசனைகளை சொன்னார். அப்பொழுது என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த வேலைகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார், என் நாவை கட்டுப்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் பக்தி விருத்தி அடைவதற்காக மற்ற நபர்களை சந்தித்து அவர்களை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாய் என்னுடைய நாவை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட அன்றே என்னை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். என் தாய் என்றைக்கு என்னை கற்பத்துல இருந்த நாட்கள்ல ஒப்பு கொடுத்தார்களோ, வேதம் சொல்லுகிறபடி அந்நாள் வரைக்கும் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொல்லி 35வது வயதிலே கர்த்தர் என்னை சந்தித்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். என்னை அர்ப்பணித்தேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், வேதாம கல்லூரியிலே பயின்றேன். கர்த்தர் திரும்பி என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த வேளைகளிலே கர்த்தர் என்னை பயன்படுத்த துவங்கினார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் கூட பாலமேடு பகுதிகளிலே கிரேஸ் ஏஜி சர்ச்சினுடைய போதகராக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தேவன் மகிமைப்படுவாராக. என்னிடத்துல மதுரையில நான் விஆர்எஸ் எழுதி கொடுத்த வேலைகளில் கடந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அங்கே நிலத்தை வாங்கினேன். 20 சென்ட் நிலம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். லிட்டர் அளவுக்கு வந்து விட்டது. அதற்கு மேலே என்னிடத்துல பணம் இல்லை. தினந்தோறும் சர்ச்சுக்கு போய் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீர் ஆக என்று சொல்லி ஜெபம் பண்ண கிட்டத்தட்ட 1 மாதங்கள் அல்ல, 2 மாதங்கள் அல்ல, 6 மாத காலங்கள் அமைதலா இருந்தது. என்னுடைய ஜெபத்தை நான் விட்டுவிடவில்லை. 6வது மாதம் துவங்கின வேலைகளிலே கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு நபர் தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு, நீங்க சர்ச் கட்டுறீங்களாமே, 1,10,000 ரூபாய் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இன்னொரு நபர் அதே நேரங்களில் போன் பண்ணி 2-3 மூடை சிமெண்ட் தருகிறேன் என்று சொன்னார். இன்னொரு நபர் இன்ஜினியர் அந்த கல்கடையும் இன்னும் மணல்களையும் கொடுத்தார். சபை மேலே கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் கூட பலரை ஆத்மா ஆதாயம் செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டார்? கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்பினவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் கைவிடுவது இல்லை என்று சொல்லி சங்கீதம் 9:10 சொல்லுகிறது. அதன்படியாக நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே கை தூக்கி நிறுத்துவார் என்பதிலே ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை கண்டுகொண்ட அந்த சமாதானம், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை கண்டுகொண்டதான அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்க முடியாத உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த தேவன், புரட்டி போட்ட தேவன், அவர் மாறாதவர். இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் மாறாதபடிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்று சொல்லி. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்துல, அப்பா நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளையாய் மாற்றும் என்று நீங்கள் சொல்லுகிற வேலைகளிலே கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவர். அந்த பரலோக சந்தோஷத்தை எங்கள் குடும்பத்திலே தந்த தேவன் உங்களுடைய குடும்பத்திலையும் தர கர்த்தர் போதுமானவர். ஆகையினாலே அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் இரட்சகரே, எப்பொழுதும் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.